பனிமலைகள் என்பது பூமியின் மிக பழமையான மிகப்பெரிய இயற்கை செல்வங்களில் ஒன்று. இவை வெறும் பனி துளிகள் மட்டும் அல்ல. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நடந்த பனிப்பொழிவுகள் ஒன்றுடன் ஒன்று இறுகி உருவான உயிருள்ள அரண்மனைகள். பூமியில் உள்ள நன்னீரின் 69% இவை போன்ற பனிமலைகளில்தான் அடங்கியுள்ளது. நூற்றாண்டுகள் ஆயிராண்டுகள் கடந்து பனிப்பாறை போல உறைந்து இன்று நம்மால் காணப்படும் பனிமலைகளாக வளர்ந்தது. இவை பூமியின் வரலாற்றையே மாற்றி எழுதும் வல்லமை கொண்டவை. இந்த பனிமலைகள் சுமார் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி வெறும் நெருப்பு பந்தாகத்தான் இருந்தது. ஆரம்பத்தில் பூமி மிக அதிகமாக சூடாக இருந்தது. எரிமலை வெடிப்புகள், உள் வெப்பம், விண்கல் மோதல்கள் காரணமாக பூமியில் எந்த பனிமலையும் உருவாகவே இல்லை. பூமியின் மேல் விண்கல் ஒன்றின் மேல் ஒன்றாக மோதிக்கொண்டே இருந்தன. சுமார் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் பூமியின் மேற்பரப்பு மெதுவாக குளிர ஆரம்பித்தது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மழை பெய்தது. இதனால் பூமி முழுவதும் குளிர்ந்தது. பனிமலைகள் உருவானது. பனிமலைகள் உருவாக 2 காரணம்தான். 1. வருஷம் முழுவதும் தொடர்ச்சியாக பனிப்பொழிவு. 2. குளிர்ச்சியான பகுதி. உலகிலேயே மிகப்பெரிய பனிப்பாறை போல் இல்லாமல் பனிப்பாலம் போல் உருவான அண்டார்டிகா பனிப்பிரதேசம் ஆபத்தானது. இவை உருகினால் சென்னை, மும்பை போன்ற பெரிய நகரங்கள் கடலுக்குள் மூழ்கும் அளவுக்கு ஆபத்தானது. அடுத்து கிரீன்லாந்து மற்றும் இமயமலை இவைகளும்தான். இந்த பனிப்பாறைகள் எந்த அளவுக்கு பூமியை அழைக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடும், அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். உலகத்தில் மிகப்பெரிய பனிமலைகள் உள்ள நாடுகளான கிரீன்லாந்து, அண்டார்டிகா, கனடா, அமெரிக்கா, ஐஸ்லாந்து, நார்வே, இந்தியா, பெரு, சிலி மற்றும் நியூசிலாந்து. உலகத்தில் கிட்டத்தட்ட 1,90,000 பனிமலைகள் உள்ளது. அதில் சுமார் 15,000 பனிமலைகள் இந்தியாவில் மட்டும் உள்ளது. பூமி தோன்றிய பிறகு 4 பனிக்காலங்கள் நடந்துள்ளது. ஹோரோனியன் தான் முதல் பனிக்காலம். இது 2.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பனிக்காலம். இந்த பனிக்காலத்தின் போது பூமி முழுவதும் பனியால் மூடப்பட்டிருந்தது. 2வது பனிக்காலம் கிரையோஜெனியன். இது சுமார் 720 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நடந்த பனிக்காலம். பூமி மீண்டும் முழுவதும் பனியால் மூடப்பட்டது. அடுத்து பாலியோசோயிக் பனிக்காலம். இது சுமார் 360 முதல் 260 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பனிக்காலம். கோண்ட்வானா கண்டம் முழுவதும் பனியால் மூடப்பட்டது. தென்னிந்தியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, இதைத்தான் கோண்ட்வானா கண்டம் சொல்வார்கள். இறுதியாக குவாட்டர்னரி பனிக்காலம். இது இன்னும் தொடரும் ஒரு பனிக்காலம். இது சுமார் 2.58 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. இந்த பனிக்காலம் பல சுழற்சிகளை கொண்டது. ஒவ்வொரு 1,00,000 ஆண்டுகளுக்கும் தொடரும் பனிக்காலம். பின்னர் வெப்பகாலம். கடைசி பெரிய பனிக்காலம் 26,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போது ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆசியா பனியால் மூடப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் கடல் மட்டம் 120 மீட்டர் குறைந்திருந்தது. அனைத்து பனிமலைகளும் சாதாரண பனித்துளி மூலம்தான் உருவாகிறது. குளிர்ந்த மேகங்களில் உருவாகும் அழகான 6- கோண பனித்துளிகள் பூமியின் தரையில் விழுந்து மூடி பின் பனி அடுக்காக மாறுகின்றன. பின்னர் காலம் செல்ல செல்ல பனி அடுக்கு படிவமாக மாறுகிறது. இதுதான் பனிமலை உருவாக்கத்தின் தொடக்கம். பனி உருகாமல் அடுத்த ஆண்டும் மேலே புதிய பனி சேர்கிறது. ஆண்டுக்காண்டு பனி அடுக்குகள் பெருகுகின்றன. இப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பனி சேர்ந்து கொண்டே போகும்போது பனிதுகள்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து இறுகத் தொடங்குகிறது. அதுதான் ஃபிரின்.
பனித்துகள்கள் ஒன்றின் மேல் ஒன்று சேர்ந்து கொண்டே போகும்போது அழுத்தம் அதிகரித்து இடையில் உள்ள காற்று வெளியேற்றப்பட்டு நீல நிற பனிக்கட்டியாக உருவாகிறது. இதுதான் உண்மையான பனிமலைக்கட்டி. அந்த பனிமலைக்கட்டி 50 to 60 மீட்டர் தடிமன் அடைந்ததும் அதன் எடையால் கீழ்நோக்கி ஓடத் தொடங்குகிறது. பனிமலைகள் இயற்கையின் மிகப்பெரிய புவியியல் சக்திகள். இன்று உலகின் 90% பனிமலைகள் உருகிக் கொண்டிருக்கின்றன. அதற்கு முக்கிய காரணம் காலநிலை மாற்றத்தின் தாக்கம்தான். பல லட்சம் ஆண்டுகளாக நிலைத்திருந்த பனிமலைகள் இன்று வேகமாக உருகிக் கொண்டிருக்கின்றன. பனிமலைகள் உருகி அவை விடும் ஒவ்வொரு துளி நீரும் பூமியின் கண்ணீர் துளி. பனிமலைகள் உருகுவதற்கான முதன்மை காரணம் புவி வெப்பமயமாதல். கடந்த 100 ஆண்டுகளில் பூமியின் வெப்பநிலை 1.2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. இந்த வெப்பத்தின் உண்மையான காரணம் மனிதர்களாகிய நாமதான். பசுமை இல்லாத வாயுக்கள் பூமியின் வெப்பத்தை அதிகரிக்கிறது. 1750ஆம் ஆண்டில் 280 ppm ஆக இருந்த கார்பன் அளவு இன்று 425 ppm கடந்துவிட்டது. அடுத்து மீத்தேன் வாயு. இந்த வாயு கார்பனை விட 28 மடங்கு சக்தி வாய்ந்தது. உரங்களும் தொழிற்சாலைகளும் நைட்ரஸ் ஆக்சைடு வெளியிடுகின்றன. நாம் தினமும் பயன்படுத்தும் ஏசி மற்றும் ஃபிரிட்ஜ் இவைகளில் வெளிவரும் புளூரைட் வாயுக்கள் 1000 மடங்கு சக்தி வாய்ந்தவை. கார்பன் வாயுக்களை ஆக்சிஜன் வாயுவாக மாற்றிக் கொடுக்கும் உயிர்களின் நண்பர்களான காடுகள் மற்றும் மரங்களை அழித்துக் கொண்டே வருகிறோம். அறிவியல் தகவல்படி ஒரு வினாடிக்கு சுமார் 470 முதல் 520 மரங்கள் அழிக்கப்படுகின்றன. சூரியனின் ஆற்றல் சுழற்சி 11 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறுகிறது. கடந்த 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு சூரிய ஆற்றல் சுழற்சி குறைந்துவிட்டது. இதன் காரணமாக வெப்பநிலை உயர்ந்தது. பூமியில் எரிமலைகள் கார்பன் டை ஆக்சைடு, சாம்பல், சல்பர் இவைகளை வெளியேற்றுகின்றன. ஆனால் மனிதர்கள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு எரிமலைகளை விட 100 மடங்கு அதிகம். பூமியின் சாய்வு மற்றும் சுற்றுப்பாதை இவைகள்தான் பனிக்காலங்களை தூண்டும். இப்போது இயற்கையாக குளிர்காலம் வர வேண்டும். ஆனால் வெப்பம் அதிகரிக்கிறது. நாசாவின் அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா 90 to 95% மாற்றத்துக்கு காரணமே மனிதர்கள்தான். முன்பெல்லாம் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு ஏற்படும். இப்போது அந்த பனிப்பொழிவு கூட மழையாக மாறுகிறது. இமயமலையில் முன்பு இருந்த பனிப்பொழிவை விட தற்போது 20% பனிப்பொழிவு குறைந்துவிட்டது. கோடையில் பனிமலைகளின் உருகும் பகுதி அதிகமாகிக் கொண்டே போகுது. 2022ஆம் ஆண்டில் கிரீன்லாந்தில் ஒரு நாளில் மட்டும் 1 டிரில்லியன் டன் பனி உருகியுள்ளது. கடலில் உள்ள வெப்பம் அதன் அடியில் இருந்து பனிமலைகளை உருக்குகிறது. அண்டார்டிகாவில் உள்ள துவான் பனிப்பாலம் உடைந்தால் கடல் மட்டம் கிட்டத்தட்ட 65 சென்டிமீட்டர் உயரும். 55,000 பனிமலைகளுடன் இமாலயம் ஆசியாவின் 3ஆம் துருவமாக உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இங்குள்ள பனி உருகும் வேகம் 65% அதிகரித்துள்ளது. 2100ஆம் ஆண்டிற்குள் இங்குள்ள பனிமலைகளில் பாதி உருகிவிடும். சுமார் 1.9 பில்லியன் மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். கிரீன்லாந்தில் 1992ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை 5 டிரில்லியன் டன் பனி உருகியுள்ளது. இந்த பனிப்பாலம் எல்லாம் உருகினால் கடல் மட்டம் 7 மீட்டர் வரை உயரும். பூமியின் 90% பனி அண்டார்டிகாவில்தான் உள்ளது. இங்கு 1992ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை 3 டிரில்லியன் டன் பனி அழிந்துள்ளது. 1990ஆம் ஆண்டுகளில் வருடத்திற்கு 80 பில்லியன் டன் இருந்த அளவு இன்று 600 பில்லியன் டன் அளவு பனி இழக்கிறது. கடல் மட்டம் வருடத்திற்கு 2.5 மில்லிமீட்டர் உயரத் தொடங்கியது. ஆனால் இன்று 5.5 மில்லிமீட்டர் உயர்கிறது. 2100ஆம் குள் கடல் மட்டம் 1 மீட்டர் உயரும். அப்படி உயர்ந்தால் 60 கோடி மக்கள் இடம்பெயர வேண்டியிருக்கும். இது இயற்கையின் விளைவு அல்ல, மனிதன் ஏற்படுத்திய விளைவு. நாம் காடுகளை அழித்தோம், எரிபொருட்களை எரித்தோம். இப்போது அதன் விலையை செலுத்துகிறோம். ஒரு பனிமலை உருகும்போது அது நீராக மாறுவதில்லை, அது நம் எதிர்காலமாக மாறுகிறது. பல லட்சம் ஆண்டுகளாக நிலைத்திருந்த பனிமலைகள் இன்று உருகத் தொடங்கியுள்ளன.
இது ஒரு பனித்துளி உருகல் அல்ல, ஒரு கண்டம் மூழ்கத் தொடங்கும் எச்சரிக்கை. பனிப்பாளங்கள் அனைத்தும் உருகினால் கடல் மட்டம் கிட்டத்தட்ட 65 மீட்டர் உயரக்கூடும். 1 மீட்டர் கடல் மட்டம் உயர்ந்தாலே இந்தியாவில் சென்னை, மும்பை போன்ற பெரு நகரங்கள் மூழ்கி போகும். 65 மீட்டர் என்றால் இந்தியாவே இருக்காது. உலகளவில் பார்த்தால் நியூயார்க் முதல் வெனிஸ் வரை உலகின் பெரிய நகரங்கள் கூட மறையும் அபாயம் உள்ளது. பனி மறைந்தால் பூமி வெப்பத்தை ஈர்க்கும். இதனால் அந்த வெப்பம் காரணமாக மேலும் பனி உருகிக் கொண்டேதான் போகும். இது தொடர்ந்தால் மழை, வறட்சி, புயல்கள் அனைத்தும் கட்டுக்கடங்காமல் மாறும். பனியில் வாழும் உயிர்களான பனிக்கரடி, பெங்குயின் இவைகள் அழிந்து புத்தகத்தில் மட்டும்தான் படிக்க முடியும். காலநிலை மாற்றத்தால் கடலுக்கடியில் உள்ள பவளப்பாறைகள் வெளுத்து சிதைந்து போகும். இதனால் கோடிக்கணக்கான மீன்களுக்கு வாழ்விடமின்றி போகும். வெப்பம் காரணமாக இமயமலையில் உள்ள பனி உருகினால் முதலில் ஆறுகளில் வெள்ளம் ஏற்படும், பின்னர் வறட்சி தோன்றும். இந்த மாற்றங்கள் கோடிக்கணக்கான மக்களை அகதிகளாக மாற்றும். உணவு உற்பத்தி 40% குறையும். இதனால் பஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலை வரும்போது நீர், நிலம், உணவுக்காக போர்களும் கலவரங்களும் தொடங்கும். ஆனால் நமக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. நாம் சுத்தமான ஆற்றலை பயன்படுத்தினால் பூமியில் உள்ள கார்பனை குறைக்கலாம். காடுகளை நாம் மீண்டும் உருவாக்கினால் பூமிக்கு பசுமை திரும்பும், வெப்பம் குறையும். நீரை மிச்சப்படுத்தும் விவசாயமே நம் எதிர்காலத்தின் பாதை. இதை அரசுகள், நிறுவனங்கள், மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் மாற்றம் சாத்தியம். பனி உருகும்போது அது நீராக மட்டும் மாறவில்லை, அது நம் கண்ணீராக மாறுகிறது. பூமியை காப்பாற்ற யாரும் வரவில்லை, நாமே அந்த யார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணவும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யவும்.